பார்க்க தான் வார்டுக்கு போனேன். ஐயோ, என் பொண்ணுக்கு ஏதாவது? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் கட்டிட்டு இருக்காங்களே பிரியா, அவங்க எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. இன்னும் எவ்வளவு பணம் கட்டணும்னு கேட்டாங்க. அவங்க குரல் எனக்கு தெரிஞ்ச குரல் மாதிரி இருக்கு. அப்படிங்களா? ஆமா. உங்க போன்ல உங்க போட்டோ இருக்காமே, கொஞ்சம் பார்க்கலாமா மஞ்சுளா? சரிங்க. ஐயோ, என் மொபைல் காணோம். ஆட்டோக்காரன் போயிட்டாங்க. எனக்கு இப்படியே ஞாபகம் மறதியா போயிடுச்சு. எதையாவது எங்கேயாவது மறந்து வச்சிடுறேன். நான் செல்போன் தொலைக்கிறது இதோட 8வது தடவை. இந்தாங்க, உங்க போனுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. சுவிட்ச் ஆஃப்னு வருது. அவ்வளவுதான். சுவிட்ச் ஆஃப்னு வந்தா மொபைல ஆட்டோக்காரன் எடுத்திருப்பான். இனிமே மொபைல் எனக்கு கிடைக்காது. ஐயோ, அந்த ஆட்டோ நம்பர் ஞாபகம் இருக்கா? இல்லையே. வேற ஏதாவது ஆள் அடையாளம்? எதுவுமே இல்லையே. நான் ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியல. பிரியா மறுபடியும் எப்போ வருவா? நேரங்காலமே கிடையாதுங்க. திடீர்னு சொல்லாம வருவாங்க, சில சமயம் சொல்லிட்டு வராம போயிடுவாங்க. அவ எங்க தங்கியிருக்கா? அவ வீட்டு அட்ரஸ்? உண்மையை சொல்ல போனா எனக்கு அதெல்லாம் விசாரிக்க ரொம்ப பயங்க. அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க, அடிக்கடி கொண்டு வந்து கொடுக்கறாங்க. நான் அதை கெடுத்துக்க விரும்பலங்க. நான் அவங்களை துருவி துருவி கேள்வி கேட்டு அவங்க வராமலே போயிட்டாங்கன்னா? புரியுது. அவ ஃபோன் நம்பர் இருக்கா? அவகிட்ட ஒரு வாட்டி நான் பேசணும். அதான் மொபைலே போயிடுச்சுங்களே, யார் நம்பரையும் குறிச்சு வைக்கல. சரி, அடுத்த தடவை அவ வந்தா கொஞ்சம் கண்டிப்பா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் அவளை ஒரு தடவை பார்க்கணும். சரிங்க. இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியல. சொல்லு சந்தியா. இப்பதான் செல்வா ஃபோன் பண்ணி நீ எங்கன்னு கேட்டாரு. நடந்ததெல்லாம் சொன்னாரு. அவங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லிட்டு நீ இங்க வந்து அழுதுட்டு இருக்க. நான் அந்த கார்ல போயிருக்க வேண்டியவ. நான் அடிப்பட்ட ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்க வேண்டியவ. அந்த கடவுள் ஏன் அதை மாத்தினாருன்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு புரியல. மாமாவை ஏன் இப்படி தண்டிச்சாருன்னு எனக்கு புரியல. இங்க பார் சந்தியா, எதுவுமே நம்ம கையில இல்ல. என் கையில இருக்க இந்த மருதாணி, இந்த மருதாணிய போடுதா நான் கார் மாறி போனேன். இப்ப என் தலையெழுத்தே மாறி போச்சு. சரி, டாக்டர் இப்ப என்ன சொல்றாங்க? நாளைக்கு கண்டிப்பா மாமாக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாரு. ஹே, நாளைக்கு உனக்கு கல்யாணம் டி. எனக்கு கல்யாணம் நடக்காம போயிட்டா கூட பரவாயில்ல பிரேமா. என் மாமா முழுசா குணமானா போதும். என் அப்பாவுக்கு சமமான அன்பு அது. அவர் என்ன அந்த வீட்டு மருமகளாவே பார்க்கல, மகன்னு சொல்லிதான் என் மேல அன்பு செலுத்தினாரு. அவர் குணமாகி வீட்டுக்கு வந்துட்டா அதுவே எனக்கு போதும். நல்ல விஷயம் தானே. எதுக்காக இப்ப அழற? அவர் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதுக்கு நானும் ஒரு காரணம் தானே. என்ன சந்தியா உளர்ற? நீயே தேவையில்லாம ஐடியா கொடுக்காத. அவங்களே யோசிக்கலனா கூட நீயே எடுத்து கொடுப்ப போல இருக்கு. இல்லடி, எனக்காக தான் அவங்க பந்தக்கால் நேரத்தை மாத்தினாங்க. எங்க ஃபங்க்ஷன்ல வந்து கலந்துக்கிட்டாங்க. நானும் அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல கலந்துக்கணும்னு தான் மாமா ஆசைப்பட்டு என்னை கூட்டிட்டு போனாரு. ஆனா கடைசியில அவரே இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்க முடியாம போயிடுச்சு. எல்லாம் பிளான் பண்ணி நடக்குது சந்தியா. இப்படி ஒரு சம்பந்தம் யாருக்குமே கிடைக்காதுன்னு நானே கொஞ்சம் கர்வமா இருந்தேன். என் தலை கணத்துக்கு தான் கடவுள் தந்த கோலே
சந்தியா இங்க பாரு, அப்படிலாம் பேசாத. ஓ நல்ல மனசுக்கு கடவுள் நல்ல இடத்த தான் காட்டியிருக்காரு. நல்ல மாப்பிள்ளை கொடுத்துருக்காரு, நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்காரு. எல்லாமே நல்லபடியா நடக்கும் சந்தியா. நீ எதுக்காக டென்ஷன் ஆகுற? முதல்ல அழுகிய நிறுத்து. சம்மந்தியம்மா, வாங்க சம்மந்தியம்மா. என்ன இப்படி டயர்டா இருக்கீங்க? தூங்குனீங்களா இல்லையா? இல்ல சம்மந்தியம்மா, எனக்கு இவரை தவிர வேற எதுவுமே ஞாபகம் இல்லாம போச்சு. பந்தக்காலுக்கு வந்த ஒரு பொண்ணுகிட்ட வீட்டை விட்டுட்டு வந்திருக்கேன். பசங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கூட தெரியல. மனசு ரொம்ப பாரமா இருக்கு. வாஸ்தவம் தான் சம்மந்தியம்மா. வீட்டில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த வீடே அவங்கள சுற்றி சுழல ஆரம்பிச்சிடும். எல்லாமே தலைகீழ மாறிடும். சம்மந்தி எப்படி இருக்காரு? இப்பதான் கண் முழிச்சாரு. டாக்டர் உள்ள செக் பண்ணிட்டு இருக்காரு. துணைக்கு யாரும் இல்லையே நினைச்சேன். நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. டாக்டர் வந்துட்டாரு. டாக்டர், அவர் எப்படி இருக்காரு? உங்க சன்னங்க பரவாயில்ல, எங்கிட்டயே சொல்லுங்க. இத பாருங்கம்மா, நிலைமை சீரியஸா தான் இருக்கு. நாளைக்கே ஆபரேஷன் பண்ணணும். ஏன் டாக்டர், ஒரே ஒரு நாள் தள்ளி வச்சு கூடாதா டாக்டர்? நாளைக்கு என் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் டாக்டர். சில விஷயங்கள் யாருக்காகவும் எதுக்காகவும் நிக்காதுமா. நான் சொல்றத கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கங்க. நாளைக்கு ஒரு நாள் தான் அவர் டேட் கொடுத்திருக்காரு. வேற வழியே இல்லையா டாக்டர்? தயவு செஞ்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்க டாக்டர். இது என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. ஆமா சார், பத்திரிக்கை வச்சு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சார், இத பத்தி ஏற்கனவே பேசி டிசைட் பண்ணி முடிச்சாச்சு. அத மறுபடியும் பேசி ஏன் கன்ஃபியூஸ் பண்றீங்க? எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு சார். எல்லா பிரச்சனையும் விட உயிர் முக்கியம் சார். அவரோட கண்டிஷன் என்னன்னு உங்களை விட எங்களுக்கு தான் சார் அதிகமா தெரியும். அவருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா ஏன் டாக்டர் இப்படி பண்ணீங்கன்னு எங்களை தானே கேட்பீங்க. நாங்க பெரிய ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கோம் சார். நாளைக்கு தாண்டிட்டா எதுவுமே கேரண்டி கிடையாது சார். டாக்டர், ஐயோ அப்படி சொல்லாதீங்க டாக்டர். உங்க சன்னுகிட்ட சொல்லிருக்கம்மா, நீங்க அவர்கிட்ட பேசுங்க. என் வீட்டுக்காரர் ஒரு நிமிஷம் பார்க்கலாமா டாக்டர்? பாருங்க, ரொம்ப நேரம் பேச வைக்காதீங்க. 2 நிமிஷத்துல பாத்துட்டு வந்துருங்க. ஓகேவா சிஸ்டர்? டாக்டர் பாத்துக்கோங்க. ஓகே டாக்டர், வாங்க உள்ள. என்னங்க என்னங்க சம்மந்தி, அழாதீங்க சம்மந்தி. என்னங்க அவர் முன்னாடி அழாதீங்க சம்மந்தி. என் மருமக வரலையா? வந்துருவா சம்மந்தி. முத்து, செல்வா எங்க பார்வதி? நீ எப்படி இருக்க பார்வதி? எதுவும் இருக்கேங்க. நீங்க சீக்கிரம் குணமாயி வீட்டுக்கு வாங்க. கல்யாணம் கல்யாணம் நாளைக்கு தான். உங்க ஆபரேஷனும் நாளைக்கு தான். டாக்டர் சொன்னார். என்னால ரொம்ப பேச முடியல. என்னை பத்தி ஒன்றும் கவலைப்படாதீங்க. கல்யாணம் நடக்கணும். பார்வதி, கல்யாணம் நிற்க கூடாது. கல்யாணம் எப்படியாவது நடக்கணும் பார்வதி. எப்படியாவது அதை நடத்த. நீங்க எப்படி இருக்கும்போது எப்படிங்க? இங்க யாருக்கும் அவ்வளவு கல் நெஞ்சு கிடையாதுங்க. கல்யாணம் நின்னா பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு தான் அசிங்கம். அது நம்மளால நடக்கக்கூடாது பார்வதி. நான் என்ன செத்தா போயிட்டேன்? ஆபரேஷன் தானே, பார்த்துக்கலாம். கல்யாணம் நிற்கக்கூடாது. நீ தான் அதை பார்த்துக்கணும். ஐயோ கடவுளே, என்ன சோதனை இது? நான் என்ன பண்ணுவேன்? மா அழாதீங்கம்மா, போங்கம்மா. ஃபர்ஸ்ட் இவ்வளவு நேரம் உங்களை பேச விடுதே பெரிய விஷயம். போங்கம்மா, வாங்க சம்மந்தி. வெளியே போங்க. இங்க பாரு பார்வதி, நீங்க வாங்க பார்வதி, சம்மந்தி. கல்யாணம் நிற்கக்கூடாது. டோர் சாத்துங்க. இந்த பாருங்க, அழாதீங்க சம்மந்தி. என்னங்க நீ சொல்லுமா. அழுதுகிட்டே இருக்காங்க பாருங்க. எல்லாம் சரியாயிடும் சம்மந்தி. தைரியமா இருங்க, கவலைப்படாதீங்க.
ஏய், சொல்ல மறந்துட்டேன். என்ன விஷயம்? இன்னைக்கு காலையில அந்த பிரியாவோட நான் போன்ல பேசினேன். எந்த பிரியாடி? அதான் அபி, அந்த குழந்தை சஞ்சனாவோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் பே பண்றால. அதுக்கு என்ன? எனக்கு அந்த குரல் ரொம்ப பழக்கப்பட்ட குரல் மாதிரி இருந்துச்சு அபி. பழக்கமான குரல்னா? மகா குரல் மாதிரி இருந்துச்சு. நிஜமாதான் அபி. ஏதாவது கனவு கிணவு கண்டுபடி. ஐயோ, எனக்கு என்னமோ பேசினது மகா மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா, இப்படிதான் ஒரு நாள் மகா ஃபோன் பண்ணி பேசினான்னு சொன்னேன். கடைசியில என்னாச்சு? அவ எங்கேருந்து பேசினான்னு போலீஸால கூட கண்டுபிடிக்க முடியல. அதுலேருந்து உனக்கு யார் பேசினாலும் மகா குரல் மாதிரியே இருக்குன்னு நினைக்கிறேன். என்னமோ போ, எனக்கு அப்படித்தான் இருந்துச்சு. இங்க பார், மாட்டை தொலைச்சவனுக்கு அதோட மணிச்சத்தம் காதுல கேட்டுட்டே இருக்கும்னு எங்க ஊர் பக்கம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும் உன் கதை. நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், நம்ப மாட்டியா? எப்படி நம்ப சொல்ற? அந்த மகா கோடீஸ்வரின்னு சொன்ன. இந்த பிரியா கஷ்டப்பட்டு பணம் சேர்த்து ஆபரேஷனுக்கு காசு கொடுக்கறான்னு சொல்ற. அவ மகாவா இருந்திருந்தா இந்நேரம் அந்த குழந்தைக்கு 2 லட்சம் ரூபாய் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருந்திருப்பாளே. ஏய், நீ அந்த பிரியா போட்டோவை போன்ல பார்த்தேன்னு சொன்னல, அவளை பார்க்க மகா மாதிரி இருந்தாளா? இங்க பாரு, நான் மகாவை பார்த்ததே இல்ல. உனக்காக அவ மாமங்கிட்ட போய் சண்டை போட்டதோட சரி. எனக்கு மகாவையும் தெரியாது, அந்த பிரியாவையும் நான் நேர்ல பார்த்ததில்ல. இங்க பார், நீயும் குழம்பி என்னையும் குழப்பாத, சரியா? நான் போய் ராஜலட்சுமிக்கு ஏதாவது ரெடி பண்ணிட்டு வரேன். சம்பந்திக்கு எவ்வளவு நல்ல மனசு பாரு கௌரி. ஆபரேஷனுக்காக கல்யாணத்தை தள்ளி வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டாரு. நம்ம மனசுல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படியா வசந்துக்கிட்டே போறாங்க. என்ன 2 பேரும் காலையில டென்ஷனா இருந்தீங்க, இப்ப சந்தோஷமா இருக்கீங்க? அது வந்து உங்க அக்கா வந்துட்டா, அவளும் வந்துட்டோம். சந்தோஷத்துக்கான காரணத்தை அப்ப சொல்றேன். மாமா, எதுக்கு என்ன 6 நாள் லீவ் போட்டு வர சொன்னீங்க? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? முதல்ல உட்காருமா. சொல்லுங்கப்பா. மா, நானும் உங்க அம்மாவும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் சம்பந்திய பார்த்தோம். அவர் கண்ணு முழிச்சிட்டாரு, என்கிட்ட பேசினார். அப்படியா? ஏன் இந்த விஷயத்தை யாரும் என்கிட்ட சொல்லல? அவங்க பாவம்மா, ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. சரி, மாமா எப்படி இருக்காரு? என்ன சொன்னாரு? உனக்கு தெரியுமா, அவருக்கு உன் மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு நான் உள்ள போனதும் தாமா பார்த்தேன். அவர் பேசின முதல் வார்த்தை என்ன தெரியுமா? சந்தியா ஏன் வரலன்னு தான் கேட்டாரு. முதல்ல உன்னதான் விசாரிச்சாரு. அதுக்கப்புறம் தான் கேட்டாரு செல்வா எங்க, முத்து எங்கன்னு. அதுக்கப்புறம் கேக்குறாரு பார்வதி நீ எப்படி இருக்கேன்னு. அவரை மாதிரி ஒரு மாமனார் கிடைக்க நான் பூர்வ ஜென்ம புண்ணியம் பண்ணிருக்கணும்ப்பா. 100ல ஒரு வார்த்தைம்மா. அப்புறம் கல்யாணத்தை பத்தி கேட்டாரு. ஆபரேஷனுக்காக கல்யாணத்தை நிறுத்தக்கூடாது, கல்யாணம் நடந்தே ஆகணும். பார்வதி, அது உன்னோட பொறுப்புன்னு சொல்லிட்டாரு. அப்பாடா, அவராவது பிராக்டிக்கலா யோசிக்கிறாரே. அது மட்டும் இல்லம்மா, அதுக்கு அவர் சொன்ன காரணம் கேட்டு எனக்கே அழுக வந்துருச்சுமா. கல்யாணம் நின்று போச்சுன்னா பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு அவமானம் ஆயிரும், அது நம்மளால நடக்கக்கூடாது, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு சொன்னார். எந்த மனுஷன் இப்படி ஒரு நிலைமையில இந்த மாதிரி அடுத்தவங்க கஷ்டத்தை புரிஞ்சுட்டு, அவர் தெய்வமா. அதனால இந்த கல்யாணம் நிக்கல, நடக்கும். சம்மந்தியே சொல்லிட்டாரு, சம்மந்தி அம்மாவும் சரின்னு சொல்லிட்டாங்க. ஆமாமா, அதை நேர்ல சொல்லத்தான் உன்னை 6 நாள் லீவ் போட்டு வர சொன்னோம். இந்த கல்யாணம் நிக்கல, நடக்கும் சந்தியா. இல்லப்பா, இந்த கல்யாணம் நடக்காது. மாமா இல்லாம இந்த கல்யாணம் எக்காரணத்து கொண்டு நடக்கவே நடக்காது. என்னம்மா பேசுற நீ? அப்பா, இந்த கல்யாணம் நடக்குதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் மாமாதான். ஹார்ட் ஆபரேஷனை வச்சுக்கிட்டு நாம சந்தோஷமா இந்த கல்யாணத்தை நடத்துறது நியாயமான காரியமா? மனசாட்சி இருக்கா? சந்தோஷமா நடத்தலமா,
கொஞ்சம் வருத்தம் தான். யாருக்கும் சந்தோஷம் இல்லனா அப்புறம் வருத்தத்தோட ஏன் இந்த கல்யாணம்? பத்திரிக்கைலாம் அடிச்சு கொடுத்தாச்சே. தள்ளி வைங்கப்பா. இன்னொரு தேதியை குறிங்க. மண்டபம், சொந்தக்காரங்க யாரும் வேண்டாம். மாமா ஆபரேஷன் முடிஞ்சு வரட்டும். கோயில்ல சிம்பிளா முடிப்போம். நம்ம நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு நம்மள வாழ்த்த 4 பேர் இருந்தா போதும். சந்தியா, நீ பேசுறது சரியில்லை. நாம பொண்ணு வீட்டுக்காரங்க. கல்யாணம் நின்னா பொண்ணு வீட்டுக்காரங்க அவமானப்படுவாங்க. அதனால கல்யாணத்தை நிறுத்தாத அப்படின்னு சம்மந்தியே சொல்லிட்டாரே. அந்த பெருந்தன்மை நமக்கு ஏமா இல்ல? அந்த விட்டு கொடுத்தல், மனசாட்சி நமக்கே இல்லாம போச்சு. உங்களை இப்படி ஹாஸ்பிட்டல்ல வச்சுக்கிட்டு நாங்க எப்படி சம்மந்தி சந்தோஷமா கல்யாணம் பண்றது? மனசாட்சி இடம் கொடுக்கல சம்மந்தி அப்படின்னு ஏன் சொல்ல முடியல? ஏன்னா நீ ஒரு பொண்ணுடி. நாங்க பொண்ணை பெத்தவங்கடி. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு எங்களுக்கு தாண்டி தெரியும். உனக்கு தெரியாது. அத புரிஞ்சுக்க நீங்க ஒரு பொண்ணை பெத்து அவ கல்யாண வயசுக்கு வந்து நின்னா அப்பதாண்டி உனக்கு எங்க மனவேதனை புரியும். கல்யாணம் பண்ணிக்க போறவன் நான், முடிவெடுக்க வேண்டியவன் நான். அந்த முடிவை ஏற்கனவே எடுத்துட்டேன். குறிப்பிட்ட தேதியில கல்யாணம் நடக்காது. மாமா ஆபரேஷன் தான் நடக்கும். அவர் குணமாகி வந்ததுக்கு அப்புறம் தான் என் கல்யாணம். பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருக்கா உனக்கு? அடங்குறியா கொஞ்சமாவது நீ? மத்தவங்க எல்லாம் கல்யாணத்தை வச்சுக்கொண்டு சொல்லிட்டாங்க. கட்டின பொண்டாட்டியும் ஒத்துக்கிட்டாங்க, பெத்த புள்ளையும் ஒத்துக்கிட்டாரு. நீ எதுக்கு கடந்து ஆடிக்கிட்டே இருக்க? பேசாம தாலி கட்டிட்டு போக வேண்டியது தானே? என்ன 2-3 மணி நேரம் ஆபரேஷன் பண்ணும்போது இருக்க முடியாது, அவ்வளவுதானே? மண்டபத்துல தாலி கட்டிட்டு ஆஸ்பத்திரியில வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயேன். அப்பா, தயவு செஞ்சு நான் அடுத்து சொல்ல போற வார்த்தைக்காக என்ன மன்னிச்சிடுங்க. நான் ஒரு பேச்சுக்கு தான் இதை சொல்றேன். மனசுல எதையும் வச்சுட்டு சொல்லல. நீ என்ன சொல்லுவ? இதே நிலைமை நம்ம அப்பாவுக்கு வந்தா, கல்யாணத்தை நாளைக்கு வச்சுக்கிட்டு அப்பாவுக்கு ஆபத்தான ஆபரேஷன் வந்தா, நீ கல்யாண மண்டபத்துல இருப்பியா இல்ல கேன்சல் பண்ணிட்டு ஆபரேஷன் தியேட்டர்ல இருப்பியா? சொல்லுடி. உங்க அப்பா ஆபரேஷன் தியேட்டர்ல எக்கேடு கிட்ட எனக்கு என்ன? நான் உன் கழுத்துல தாலி கட்டிதான் ஆவேன்னு உன்னை கட்டிக்க போறவ அடம் பிடிச்சானா, அந்த சிச்சுவேஷன்ல நீ என்ன பண்ணுவ? அங்க என் மாமனார் ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கும்போது என் மாமியார் கழுத்துல தாலி நிலைக்குமான்னு நினைச்சிட்டு இருக்கும்போது என் கழுத்துல தாலி ஏறத நான் விரும்பல. என்ன மன்னிச்சிருங்கப்பா. நீங்க 100 ஆயுசு இருக்கணும். பரவாயில்ல. நீ ஒரு பேச்சுக்கு தானே சொன்ன. எனக்கு புரியுதுமா, புரியுது. ஏன் இப்படி நடக்காததையெல்லாம் கேள்வியை கேட்டு டென்ஷன் பண்ணிட்டு இருக்க? தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ. அப்பா அம்மாவை நினைச்சு பாரு. கல்யாண செலவு பாரு. இங்க அட்வான்ஸ், அங்க அட்வான்ஸ், பத்திரிக்கை, பந்தல்னு 5 லட்சம் ரூபாய் செலவாயிருக்கு. ஒரு நயா பைசா கூட திரும்பி வராது. 5 லட்சம் ஏன் பொறுப்பு. அதுக்காக நான் என் மனசாட்சி மீறி நடக்க மாட்டேன். கடைசியா நீ இப்ப என்னதான் சொல்ற? முடிவா சொல்றேன், கல்யாணத்தை நிறுத்துங்க. நான் மாமாவை பார்க்க கிளம்புறேன். ஏய், என்னங்க இவ எப்படி சொல்லிட்டு போறா? இளவரசி, எப்படி இருக்குமா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். உங்க பர்த்டேக்கு ஸ்வீட் பண்ணி கொடுத்திருந்தனே, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நீ நல்லா இருக்க இல்லம்மா? எனக்கு என்ன, ஒரு ஹாஸ்பிட்டல் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. நான் வேலையில சேர்ந்துட்டேன்.
வேலை பரவாயில்ல. ராஜலட்சுமிய பிளேஸ்குள்ள சேர்த்துட்டு எங்களை பத்தி கவலைப்படாதீங்க. உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஹாஸ்பிட்டல்ல ஒரு பொண்ணுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவு பண்ண பிரியான்னு ஒருத்தி வரா. நான் அவளை பார்த்தது கிடையாது. ஆனா அவ என்கிட்ட ஃபோன்ல பேசினப்போ அவ குரல் அப்படியே மகா குரல் மாதிரியே இருந்தது. இளவரசி, ஏய், என்னாச்சு? ஒன்றும் பிரச்சனை இல்லையம்மா? இளவரசி, என்னம்மா? என்னாச்சுன்னு சொல்லு. இல்லைங்க, ஒன்றும் இல்லை. வயிறு வலிக்குது. வயிற்றுல வலி ரொம்ப அதிகமா இருக்கு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஏமா, அவையாவது துணை கொண்டு வந்திருக்கலாம்ல? எதுக்குங்க? பரவாயில்ல, டாக்டரை பார்த்தா சரியாயிடும். இந்த மாதிரி நேரத்துல தான் அவன் கூட இருக்கணும். உன் புருஷனா மட்டும் இல்ல, ஒரு தாயா இருந்து உன்னை கவனிச்சுக்கணும். ஆனா எப்ப பாரு இந்த நிலைமையில தான் நான் இருக்கேன். ஏன்பா? ஏன் கடவுளை என்னை இப்படி சோதிக்கிற? என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க கவலைப்படாதீங்க. வடான், வடான்.